Hello guys, welcome to this video. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் I'm going to create async handler in the next video. ஸோ அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் async await ஆர் async await அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது ஒரு JavaScript ஃபங்க்ஷன் வெரிஃபை யூசர்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது உள்ள ஒரு யூசர் வந்து வேலிட் யூசரா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு வெதர் இஸ் அ வேலிட் யூசரா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. இது பேர் வந்து கால்பேக்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் ES5ல JavaScript கோட் நாங்கள் எழுதிட்டு இருந்தோம் ப்ரீவியஸாக. ஸோ நவ் இட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் async await. ஓகே, ஸோ இது எப்படி நடக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் பாஸ் ஆகும். ஸோ இது ரெண்டும் வேலிடேட் ஆனதுக்கப்புறம் இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி இங்கே பாருங்க, இஃப் எரராக இருந்தால் கால்பேக் எரர்னு அனுப்பும். இல்லை அப்படின்னா தென் யூ வில் கெட் த ரோல்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் யூசர். ஓகே, ஸோ இதே மாதிரி ரோல்ஸ் யூசர் நேம் பாஸ் பண்ணி ரோல்ஸ் எடுப்போம். அண்ட் இந்த கால்பேக் வந்து, அதாவது இது போய் டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணி ரோல் எடுத்துகிட்டு வர வரைக்கும் ஓகே திஸ் கோட் வில் நாட் வெயிட். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, இந்த கால்பேக் whenever the callback is returned to this place, ஓகே, ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அகெயின் எரராக இருந்தால் கால்பேக் எரரை நம்ம சென்ட் பண்ணி விட்டுருவோம். எல்ஸ் வாட் log access அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் முன்னாடி கால்பேக்ஸ் வச்சு JavaScript ஃபங்க்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்கள், வெரிஃபை யூசர் ஓகே, ஸோ இப்படியும் எழுதலாம் டாட் தென். ஓகே, ஸோ இப்படி எவால்வ் ஆச்சு, ரைட்? ஸோ நம்மளுக்கு ப்ராமிஸ் கிடைக்கும் போது இங்கே பாருங்கள், கெட் ரோல்ஸ்ன்ற ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ப்ராமிஸ் எப்பெல்லாம் கிடைக்குதோ ரிசால்வ் ஆர் ரிஜெக்ட், ஓகே, ரெண்டு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எப்போ ரிசால்வ் ஆப்ஜெக்ட் கிடைக்குதோ அப்போது வாட் ஹேப்பன்ஸ், இங்கேருந்து அந்த கால்பேக் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் நாங்கள் எழுதிட்டு இருந்தோம். பட் நவ் இட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் async அண்ட் await. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஃபங்க்ஷனையும் இந்த வெரிஃபை யூசர் ஃபங்க்ஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது எவ்வளோ ஒரு க்ளீனான கோட் பாருங்கள். ஸோ இங்கே சேம் தான் பண்ண போகிறோம். சின்ஸ் இட் இஸ் asynchronous ஃபங்க்ஷன், இங்கே async சொல்லிவிடும். awaitனா இந்த பீஸ் ஆஃப் கோட், இந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகி till we get back the data from the database, this line waits. ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு டேட்டா கிடைச்சதுக்கப்புறம் தான் it will go to this line. ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு டேட்டா கிடைச்சதுக்கப்புறம் தான் it will go to this line. ஸோ இது மாதிரி it will wait until the data is returned back from the database, right? So இங்கே பாருங்க, as you can see the async await notation is more clear in the sense it visually looks like a sequential set of imperative sentence but with a powerful JS asynchronous programming. Okay, so இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு லைனையும் there is a chance that இங்கே இந்த லைனில் வந்து some error may occur. அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகலையோ, இல்லை இந்த டேட்டா பேஸே இல்லை, சப்போஸ் இந்த கலெக்ஷனே இல்லை அப்படின்னா there is a chance that we will get a error as a response here, okay, from this line. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ட்ரை கேட்ச் பிளாக் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணியிருந்தோம். நான் முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன், இட் இஸ் நாட் ஈஸி டு ஹேண்டில் த எரர்ஸ் ஃப்ரம் த asynchronous கோட் யூஸிங் ட்ரை கேட்ச் பிளாக். இப்போது இந்த ஒரு சினாரியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வந்து இட் வில் கோ இன்சைட் அ ட்ரை கேட்ச் பிளாக். Again, இந்த line will go inside a try catch block. இந்த line it will go inside a try catch block. ஸோ 3 catch block இருக்கும். 3 catch blockல இருந்து வர எரர்ஸை நம்ம எடுத்து எந்த எரர் நம்மளுக்கு இப்போது கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஹேண்டில் பண்ணுறது இட் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, there is something called middleware in Node.js. ஓகே, ஸோ இந்த middleware என்ன பண்ணும் அப்படின்னா, it will capture the error. நான் சிம்பிளாக சொல்கிறேன், whenever the error occurs it sends back the errors to the errorHandler middleware that we created. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த errorHandler middleware க்ரியேட் பண்ணோம் அண்ட் error response கிளாஸ் க்ரியேட் பண்ணோம்ல. ஸோ நம்ம இப்போது க்ரியேட் பண்ண போகிற ஒரு
இன்னொரு மிடில்வேர் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோலர்ஸில் ரைஸ் ஆகிற இஷ்யூஸ், ஓகே, நம்ம கண்ட்ரோலர்ஸில் ரைஸ் ஆகிற இஷ்யூ அசிங்க்ரோனஸ் கோட்லேருந்து ரைஸ் ஆகிற இஷ்யூஸ் வந்து வித்தவுட் ட்ரை கேட்ச் பிளாக் what it does is it sends the error to the respective error handler middlewares. Okay, so நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ if you come down இங்கே பாருங்க, இப்படி தான் நம்ம ஆக்சுவலாக இப்போ எழுதியிருக்க கோடு இப்படி தான். நம்மளோட கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனில் போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ ஃபார் கெட்டிங் சிங்கிள் ஸ்லாட், ஓகே, ட்ரையில் உள்ள ஒரு அசிங்க்ரோனஸ் லைன், asynchronous code. If not positive, then in the error message, else in the error message, if other than this case, okay, in the error message தவிர நம்மளுக்கு வேறு எது வந்தாலும் it should be captured in catch block. இப்படி தான் நம்ம எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள், சேம் ட்ரை, நெக்ஸ்ட், கேட்ச், இப்படி தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to apply this. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹோல் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எவ்ரி ஏபிஐ ரிட்டர்ன், ரெஸ்ட் ஏபிஐ ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்பிரஸ் இஸ் அ ஃபங்க்ஷன், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to pass the function itself as a parameter to another function. இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் நம்ம பாஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி whenever what a positive outcome comes, it will resolve it. will resolve that function. Resolve-na நான் இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். There are two outcomes, resolve and reject. Resolve-na it was always positive outcome. Positive outcome வந்ததுன்னா it will send back the response. If a negative response வந்தது அப்படின்னா it will catch that and what? Send that error in next. ஸோ நெக்ஸ்டோட யூஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து அந்த எரர் அனுப்பிடும். ஸோ நம்மளோட கோட் வந்து நம்மளோட அசிங்க்ரோனஸ் கோட் வந்து எவ்வளோ சிம்பிளாக ஆகிடும் அப்படின்னா நம்ம ட்ரை கேட்ச் பிளாக்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கீவேர்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப தியரட்டிக்கலாக போகுது. ஐ திங்க் வி கேன் இம்ப்ளிமெண்ட் இட். ஓகே, ஸோ ஐ வில் கோ ஹியர், மிடில்வேரில் போய் நியூ ஃபைல், கோயிங் டு கிரியேட் asyncHandler. ஓகே, ஸோ ஃபைல் நேம் அதெல்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டம், யூ கேன் கீப் இட் எனிதிங். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ் கோட். ஸோ கூச்சமே படலை, ஏன்னா டைப் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஓகே, ஸோ காப்பி திஸ் கோட், சேவ் இட். ஹே கமான், ஓகே, சேவ் இட். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு asyncHandler. ஸோ இந்த கோடை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். சேவ் இட். யா, the code is saved now. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா now I'm going to slots.js. ஓகே, ஸோ நம்ம இந்த எக்ஸ்போர்ட் எதுக்கு அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம எக்ஸ்போர்ட்னு சொன்னால் தான் இந்த asyncHandler இந்த ஃபங்க்ஷன் will be available throughout our application. ஓகே, ஸோ இப்போ நான் slots.js போக போகிறேன். Here I'm going to import, I'm going to do two imports. So the first one is going to be ஓகே, ஸோ எரர் ரெஸ்பான்ஸ் கிளாஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ரெக்வயர். ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணதை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ 2 folders down slash. ஓகே, ஸோ ஐ திங்க் இட் இஸ் அண்டர் காமன் slash error response. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண asyncHandler இம்போர்ட் பண்ண போகிறோம். asyncHandler ஈக்குவல் டு require // okay, it is going to come from a middleware / asyncHandler. இதை சேவ் பண்ணிடலாம். இப்போது இந்த எரர் ரெஸ்பான்ஸ், ஓகே, ஃபர்ஸ்ட் asyncHandler இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அந்த வீடியோ தான் இது. ஸோ I'll copy this, I'll go to get single slot. இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா handler bracket. ஸோ அந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது அவ்வளோதான். I'm going to remove this try catch. ஓகே, ஃபுல்லாக எடுத்துடுறேன்.
ட்ரை கேட்சே இருக்காது. Now here நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே I'll remove this entire thing. So இங்கே வந்து I'm going to say next of new error response. Okay, so இது உள்ள நான் மெசேஜ் பாஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி we know slot not found for id. Okay, request.params.id. okay, the error code is going to be 400. Simple, that's it. இப்போ சேவ் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இப்போ போய் நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன். லெட்ஸ் see how it works. go here. So first வந்து I'll do a positive outcome. We got the data. So இதில் going to have this பாருங்க, resource not found for id. இது எங்கே இருக்குது? error handler இருக்குது. source not found. ஓகே, ஸோ slots.jsல catch block நம்ம எடுத்தாச்சு. இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு ட்ரை கேட்ச் இல்லை, பட் ஸ்டில் it can identify the error and it can show the correct error. Okay, so இன்னொரு கேஸ் இருக்குது. when I say இப்போ 34ல தான் டேட்டா இருக்குது, 35ன்ற ஐடி எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ when I click on send now, what we got success true and data. ஓகே, ஸோ இப்படி ஒரு ஐடி இல்லை. ஸோ ஐடி இல்லை அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். when I click on get, இங்கே பாருங்கள் 34, ஓகே 38, 3C, 2F, right, 2A. ஸோ என்டர் டேட்டாலையும் நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். there is no 35, there is no ID with ஓகே. இப்போ பாருங்கள் 35 போடுறேன். when I click on send, இப்போ சக்ஸஸ் ட்ரூ வரலாமா? நீங்களே சொல்லுங்கள். சக்ஸஸ் ட்ரூ கண்டிப்பாக வரக்கூடாது. ஓகே, இட் இஸ் நாட் ஒர்க்கிங் கரெக்ட்லி. ஸோ இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஐ ஷுட் சே error.message. இது நான் என்னென்னு உங்களுக்கு நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். error.message. இங்கே வந்து சம்திங் funny is happening here. ஸோ நான் நினைக்கிறேன் slot dot length equal to 0 இருந்தால், ஓகே இப்படி போட்டு பார்ப்போம். அதாவது நாட் ஸ்லாட் போட்டிருக்கோம்ல, அது ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம். சக்ஸஸ் ஃபால்ஸ். இந்த slots.jsல நாட் ஸ்லாட் இருக்கிற வரைக்கும் இட் டிடன்ட் ஒர்க். நான் திருப்பி மாற்றி காட்டுறேன். ஸோ இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா, இது நாட் ஸ்லாட் அப்படின்றத இஸ் நாட் ஏபிள் டு வேலிடேட். ஸ்லாட்டில் டேட்டா வருதா வரலையா அப்படின்றத இந்த இஃப் கண்டிஷன் வந்து வேலிடேட் பண்ண முடியல. எனக்கு கிளிக் ஆன் சென்ட். இப்போ பாருங்கள் சக்ஸஸ் ட்ரூ டேட்டா எம்டி. ஸோ இதுதான் இஷ்யூ. ஸோ இது நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஓகே பாருங்கள் error.messageனு இருக்குது. ஸோ I'll save this now. click on send. பாருங்கள் we got success false. error is slot not found for id. இப்படி ஒரு ஐடி எக்ஸிஸ்டா இல்லை. ஸோ ரெண்டு கேஸ்க்குமே when I say positive case we got data, ஐடி வந்து இந்த மாதிரி நம்ம அனுப்பும்போது we will get resource not found in the error, and when we send the wrong ID we will get what? slot not found, அதாவது இந்த error. ஓகே, ஸோ asyncHandler இப்போ ஒர்க் ஆகுது. ட்ரை கேட்ச் எல்லாமே our function is able to capture the errors. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I'm going to change everything as a asyncHandler function. ஓகே,
ஸோ கைஸ் asyncHandler எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட்ன்ற இந்த கீவேர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இந்த பீஸ் ஆஃப் கோட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஸோ ட்ரை கேட்ச் பிளாக் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம கோட் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. வி கேன் ஹேண்டில் த எரர்ஸ் வித்தவுட் ட்ரை கேட்ச் பிளாக். ரைட், ஸோ the custom error handling came to an end with this video. Okay, so இதில் ஏதாச்சும் புரியல அப்படின்னா you can ask me in comments. Okay, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரோல்ஸ் அப்படின்ற இந்த மாடல்ஸ்க்கு நம்ம கண்ட்ரோலர்ஸும் ரவுட்ஸும் க்ரியேட் பண்ண போகிறோம். and we are going to finish that functionality both back end and the front end. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம யூசர் ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் பார்க்க போகிறோம். அது முடிஞ்சிருச்சுன்னா ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த அப்ளிகேஷன் வில் கெட் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக இந்த ஃபுல் அப்ளிகேஷனும் முடிச்சிடலாம். ரைட், ஸோ I'll see in the next video guys in roles. Keep watching my video, keep supporting. என்ன இப்போ சப்போர்ட் பண்ணியிருக்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க 1456 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you guys. We'll see in the next video. Bye.